ஏய், எனக்கு அந்த சக்தியை பத்தியும் தெரியும், உன் புருஷனை பத்தியும் தெரியும். 10 ரூபாய் கொடுக்கறேன்னு 20 ரூபா கொடுத்தா போதும். உன் புருஷன் எதை வேணாலும் செய்வான். அந்த ஆளை பத்தி பேச்சே வேண்டாம், விடு. நீ பேசாம வீட்டுல இரு. அதெல்லாம் இருக்க முடியாது, நான் மாமா கூட தான் இருப்பேன். நீ எனக்கு ஒண்ணு தர வேணாம். என் பேர்ல தான் தியேட்டர் இருக்குல்ல, அந்த பத்திரத்தை கூட அதை வச்சு நாங்க நல்லபடியா பொழைச்சுக்கிறோம். அதான பார்த்தேன், நல்லா விவரமா சொல்லி கொடுத்துதான் அனுப்பி இருக்கிறான். இந்த பார், என்ன மதிக்காம எனக்கு துரோகம் பண்ணவனுக்கு நான் எதுக்கு தியேட்டர் கொடுக்கணும்? அறிவு கட்டவளே, அவன் இந்த தெரு பக்கம் வந்தா கூட வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அந்த ஆளை விட்டுட்டு பேசாம நம்ம வீட்டுல ஏறு, நான் உன்னை பாத்துக்கிறேன். இருக்க முடியாதுமா, நான் என் புருஷன் கூட தான் இருப்பேன். அவரை விட்டுட்டு வந்தா நீ சோறு போடுவியா? அப்படிப்பட்ட சோறு எனக்கு வேணாம். நான் பட்டினி கிடந்து செத்து போறேன். நீயே இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்க. ஏய் ஏய், ரமாமணி ரமாமணி, வைத்தியக்காரி வைத்தியக்காரி வைத்தியக்காரி. அத்தை, என்னம்மா? சின்னதா இருக்கு. பரவாயில்ல, வச்சிரு. அந்த கடையில கொடுத்து மாத்திக்கலாம். அம்மா வாப்பா, வா உட்காரு. வாங்க. வா உட்காரு. என்னம்மா, வீடெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்லையா? வா, இதுவே பெருசுப்பா. என்னம்மா நீங்க, எவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தவங்க நீங்க, இத போய் பெருசுன்னு சொல்றீங்க? இல்லையா, வீடு என்னமோ சின்னதான்ப்பா. ஆனா இப்ப நாங்க இருக்கிற நிலைமையில இந்த இடம் கிடைச்சதே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க அம்மா ஏன் தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு புரியவே இல்லை. நான் என்ன பண்றது? அவங்க கிட்ட எங்க அப்பாவாலே பேச முடியாது. நான் சொல்லியே கேட்க போறாங்க. பரவாயில்லப்பா, உன் அம்மா எங்களை தெருவில் அலைய விட்டாலும் அவ பெத்த புள்ள, நீயாவது எங்களுக்கு இவ்வளவு உதவி பண்றியப்பா. அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா இத வாங்கிக்கோங்கம்மா. வேணாப்பா. ஐயோ இல்லம்மா. வேணாப்பா, வேணாம் 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 வேணாம். இல்லம்மா, நீங்க இதை வச்சுக்கோங்க. நான் சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். வேண்டாங்க. நீங்க சொல்லுங்க, இருக்கட்டுங்க. வாங்கிக்கோங்க இல்ல, ப்ளீஸ். வேண்டாம். நான் சொல்றதை கேளுங்கம்மா, தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க ப்ளீஸ். எனக்காக வாங்கிக்கோங்க. அத்தை, வாங்கிக்கோங்க அம்மா. இதை வச்சு இப்போதைக்கு தேவையான அளவுக்கு மளிகை சாமான் வாங்கிக்கோங்க. நாளைக்கு நான் வரும்போது மொத்தமா வாங்கிட்டு வரேன். ஏன்பா ராஜதுரை, உன்கிட்ட நான் கேட்க கூடாதுதான், இருந்தாலும் வேற வழி இல்லாம கேக்குறேன். கேளுங்கம்மா. எங்க எல்லாருக்கும் மயக்க மருந்து கொடுத்து உன் அம்மா ரவுடிங்களை வச்சு எங்களை கடத்திட்டு போனா. நாங்க முழிச்சு பார்க்கும்போது நாங்களும் உத்தரவும் தான் இருந்தோம். எங்களையும் கொல்ல பார்த்தாங்கப்பா. நாங்க சண்டை போட்டு தப்பிச்சு வந்துட்டோம். ஆனா கதிர்வேலு என்ன ஆனானே தெரியலப்பா. உன் அம்மாவுக்கு தான் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நீ எப்படியாவது அவகிட்ட கேட்டு பார்த்து சொல்ல முடியுமா? இல்லம்மா, இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட நான் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க முடியாது. ஏன்னா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இதை யாரும் உனக்கு சொன்னாங்கன்னு கேட்டா நான் என்னம்மா பதில் சொல்றது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் விசாரிச்சு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கதிர்வேலை கண்டுபிடிக்க நான் ட்ரை பண்றேம்மா. சரிப்பா. என்னங்க, சொல்லுங்க. அப்படியே என் குழந்தை திருட்டு போன விஷயமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறீங்களா? திருடவங்கிட்டயே குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்டா எப்படிங்க? என்ன என்ன யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் யார்கிட்ட கேட்டால் தகவல் தெரியும்னு யோசிக்கிறேன். அதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா. நான் எப்படி ஏதாவது ஒரு நல்ல தகவலோடு வரேன். எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்கு. அப்போ நான் கிளம்புறேம்மா. கொஞ்சம் இருப்பா, சமைச்சிடுறேன், சாப்பிட்டு போப்பா. இல்லைம்மா, நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றேன். சரி, நான் வரேன். கிளம்புறேங்க. தேன்மொழி, அம்மாடி, காசு பத்திரம்.
மாமா என்னாச்சு மாமா? என்னாச்சு மாமா? என்னாச்சா? நான் சொன்னதுதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு மாமா? இங்கிருந்து போறப்ப நான் என்னத்த சொன்னேன்? எவனும் வேலை கொடுக்க மாட்டான்னு சொன்னல, அதே மாதிரி எவனும் எனக்கு வேலை கொடுக்கல. ஐயோ, இப்ப நம்ம என்ன மாமா செய்யறது? என்னத்த பண்றது? சொந்தமா ஒரு தொழில் வேணா பண்ணலாம், ஆனா அதுக்கும் கையில காசு வேணுமே. என்னாச்சுடி? ஏன் திரு திருன்னு முழிக்கிற? என்னப்பா பிச்சமுத்து, வந்தவங்கள வான்னு கூட கூப்பிடாம அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிற? இல்ல, வரக்கூடாதவங்க எல்லாம் நான் இருக்கிற இடம் தேடி வந்திருக்கிறீங்களே, அதான் என்ன ஏதுன்னு யோசிக்கிறேன். நல்ல விஷயத்துக்காகத்தான்பா வந்திருக்கோம். சக்தி, நீயே சொல்லுமா. இத பாருங்க, நீங்க வருமானத்துக்கு வழியே இல்லாம 2 பேரும் கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன். அதான் உதவி பண்ணலான்னு வந்தோம். உதவியா? என்னக்கா செய்ய போற? சும்மா இரு. உதவியா? நீ எனக்கு எதுக்கு உதவி பண்ணணும்? ஏன்னா எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. அதனால நான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு முடிவு பண்ணேன். உனக்கா? நான் எதுக்கு உதவி பண்ணணும்? நீ எங்க கூட இருக்கணும். நாகவல்லியே சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறதுக்கு நீ எங்களுக்கு உதவி பண்ணணும். யோ, அது என்னால முடியாது. என் அத்தைக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. போ. ராமாமணி, நீயாவது அவருக்கு எடுத்து சொல்லு. வீம்புக்கு இப்ப வேணான்னு சொல்லிட்டு நாங்க போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இது அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் புரியவை. நான் நியாயத்துக்காகவும் நல்லதுக்காகவும் தான் உங்களை கூப்பிடுறேன். வந்தா எந்த தப்பும் இல்லை. நீங்க சொந்த தொழில் செஞ்சு பிழைக்கிறதுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய நாங்க தயாரா இருக்கோம். என்ன 2 பேரும் சேர்ந்து என்ன விலை பேச வந்திருக்கீங்களா? இல்லப்பா, வழிகாட்டுறோம். யோ, என் வழிய பாத்துக்க எனக்கு தெரியும். நீ ஒண்ணு எனக்கு வழி காமிக்க வேணாம். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? அப்படி இல்ல, நீங்க இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நானும் ஒரு காரணம். அதான் உதவி செய்யலான்னு வந்தோம். சரி, நீங்க உதவி செய்றீங்களோ இல்லையோ, நாங்க செய்ய வந்ததை செஞ்சிடுறோம். தாத்தா, அங்க வச்சிருங்க. என்னங்க தேடுறீங்க? உங்களை தான் கேக்குறேன், என்ன தேடுறீங்க? அம்மா அண்ணி இருந்த போட்டோவை தேடுறேன். எதுக்கு? வேற எதுக்கு தேடுவாங்க? பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறதுக்கு தான். ஏங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லையாங்க? ஏய், வாய மூடுறியா? அநியாயமா வீட்டை விட்டு துரத்திட்டு வந்துட்டா கேள்வி கேட்கறதுக்கு. ஏங்க, உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே புரியாதா? ஏய், சீ, வீட்ல ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது. நீ எங்கேயோ தூக்கி போட்டியா? ஐயோ, அத நான் கண்ணால கூட பார்த்ததே இல்லங்க. தள்ளு தள்ளு. நான் இப்ப இங்க வந்ததே தப்பு. எங்க போச்சு? என்னம்மா, மாப்பிள்ளை இன்னும் வரலையா? இல்லம்மா, இன்னும் காணும். நீ வேணா குழந்தைய போய் தூங்க வைமா, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அவன் தூங்கிட்டான். அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் தூங்கிக்கிறேன். தோ, அவரே வந்துட்டாரு. ஏங்க, ஏன் இவ்வளவு நேரம்? என்ன சின்ன பொண்ணு, எனக்காக வெயிட் பண்ற? நான் தான் காலையிலே சொன்னேன்ல, லேட் ஆகும் வர்றதுக்கு, நிறைய வேலை இருக்குன்னு. பா, பயங்கர வேலை,
ரொம்ப டயர்டா இருக்கு. மாப்பிள்ள கடைக்கு எவ்வளவு செலவாச்சு? எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தீங்க? அட்வான்ஸ் கொடுத்தாச்சு அத்தை. அப்படி இப்படி வாங்கினதுல செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் பொறுமையா நைட் உட்காந்து எழுதிட்டு காலையில கணக்கு சொல்றேனே. ஐயோ, நான் கணக்கெல்லாம் கேட்கல மாப்பிள்ள. நாளைக்கு உங்க மாமா வந்தா கேட்பாருல்ல, அதுக்கு தான் கேட்டேன். புரியுது அத்தை. ஏங்க கடையெல்லாம் பாத்துட்டீங்கல்ல? கடையெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஒயிட் வாஷ் கூட அடிச்சாச்சு. ஏன் மாப்பிள்ள ஒயிட் வாஷ் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? அது அத்தை, ஒயிட் வாஷ் அடிக்கிறதுனா அவ்வளவு ஈஸியான வேலை இல்ல அத்தை. இருக்கிற பொருளை தூக்கி வெளில வைக்கணும், ஒயிட் வாஷ் முடிச்சதும் திருப்பி உள்ள எடுத்து வைக்கணும். அதான் அப்படி இப்படி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏங்க இவ்வளவு வேலையும் நீங்க ஒரே ஆளா பாத்தீங்களா? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கூட வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் கடைசியில் கோபி கூட வந்தான். கோபி வந்தானா? எல்லா நகையுமே வச்சிட்டீங்களா மாப்பிள்ள? ஆமாத்த, அது கடைக்கு அட்வான்ஸ், அது அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பல்பு அது இதுன்னு வாங்க வேண்டியதுனால நிறைய செலவாகி போச்சு. அதனால எல்லா நகையும் வச்சுட்டாத்த. சரிங்க மாப்பிள்ள, அந்த நகை வச்ச ரெசிப்ட கொடுத்தீங்கன்னா மாமா வந்தது கொடுத்துருவேன். ரெசிப்ட் அது கோபி கிட்ட இருக்கு. கோபி கிட்டயா? மாப்பிள்ள போய் சொல்றாரு. ஏங்க அதை எதுக்கு அவர்கிட்ட கொடுத்தீங்க? இல்ல சின்ன பொண்ணு, கோபி தான் அவன் தெரிஞ்ச கடையில வச்சு கொடுத்தான். அவன் பாக்கெட்ல தான் வச்சிருந்தான். கொடுப்பான்னு நினைச்சேன், கொடுக்க மறந்துட்டான். அத வாங்கிக்கலாத்த. சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சாப்பிடுவாங்க. இல்ல, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு ஹோட்டல்ல இல்ல, நான் வேண்டாம் தான் சொன்னேன். கோபி தான் வலுக்கட்டாயமா ஹோட்டல் கூட்டு போய் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டான். டயர்டா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். குழந்தையோட பெட் கவர் மேல காய போட்டா எடுத்துட்டு வர மறந்துட்டு போய் எடுத்துட்டு வரேன். இவன் என்ன இப்படி ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான்? இத போய் பொண்ணுகிட்ட சொன்னா ஏற்கனவே சங்கடத்துல இருக்கிறவ இன்னும் வேதனைப்படுவாளே. அவர் வேற ஊர்ல இல்லாத நேரம். வேணாம், இப்ப எதுவுமே பேச வேண்டாம். அவர் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அம்மா. என்னம்மா? கோவில் திருவிழா ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு? யாரும் இது வரைக்கும் எதுவுமே பேசாம இருந்தா என்னம்மா அர்த்தம்? என்னம்மா செய்ய சொல்ற? எப்பவும் திருவிழா தொடங்கின உடனே அம்மனுக்கு பட்டு புடவை சாத்தி பூஜை பண்றது வழக்கம். இந்த வருஷம் எல்லாமே வாங்கி வச்சோம். அதை எப்ப பண்றது, என்ன ஏதுன்னு பேசி முடிவு பண்ணாம இருந்தா என்னம்மா அர்த்தம்? என்ன பண்ணி என்னம்மா? என் மனசே வெறுத்து போச்சுமா. என்னம்மா இப்படி பேசுற? சாமி காரியமா இது? எனக்கும் புரியுதுமா. ஆனா ஜோசியர் சொன்னதை கேட்டதுல இருந்து எந்த வேலையிலயும் ஒரு ஈடுபாடு வர மாட்டேங்குதுமா. அம்மா, ஜோசியர் அப்படி என்னம்மா சொல்லிட்டாரு? ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, அதை கழிக்கணும் தானே சொன்னாரு. அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. அதை பண்ணிட்டா போச்சு. அம்மா, சொல்ல போனா இதுவும் சாமி காரியம்தான். இது செஞ்ச நல்லது தானம்மா? இல்லம்மா, ஏற்கனவே ஆனது நம்மளெல்லாம் விட்டுட்டு போய் ஒரு வழி பண்ணிட்டான். இப்பதான் அவனும் நல்லா இருக்கான், நம்ம வீடும் சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஜோசியர் வந்து சொன்னது மனசுல இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சுமா. இப்ப என்னம்மா, நாம என்ன அவளை கட்டிக்க வேண்டாம் நான் சொல்ல போறோம் அவன் சங்கடப்படுறதுக்கு? ஜோசியர் கூட அப்படி எதுவும் சொல்லலையே. தோஷத்தை கழிக்க பரிகாரம் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் நாள் குறிச்சு தரேன், அந்த தேதியில கல்யாணத்தை வைங்க, அவசரப்பட்டு நீங்களா ஒரு தேதியை முடிவு பண்ணிடாதீங்கன்னு தானே சொன்னாரு. அது இல்ல கீதா. என்னம்மா, அம்மாவும் பொண்ணும் இருக்கு இல்லன்னு பேசிட்டு இருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? அது ஒண்ணும் இல்லப்பா, வழக்கமா அம்மனுக்கு பட்டு புடவை சாத்துவோம்ல, ஆமா, அத இந்த வருஷம் இன்னும் செய்யலையே. அத பத்தி தான் அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம்மா, நல்ல காரியத்தை தள்ளி போட வேணாம். நீ சாயந்தரமே பூசாரி வர வச்சு எல்லாம் செஞ்சிருவோமா? வேணும்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க, நான் இதுல கலந்துக்க மாட்டேன். ஏம்மா, இது என்ன புது பழக்கம்? நீ இல்லாம என்னைக்கு செஞ்சிருக்கோம்? அதானே இந்த தடவை உன்னை விட்டுட்டு செய்யறதுக்கு. ஆமாம்மா, ஒரு மனசா சாயந்தரம் பண்ணிடலாம். என்னம்மா சொல்ற? சரிங்க. சரி, நான் போய் பூசாரிகிட்ட சொல்லிட்டு வரேன். சரி. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா பூஜை புனஸ்காரமா? சாயந்தரம் பூஜை ஆரம்பிக்கிட்டோம், அப்ப நான் யாருன்னு காட்டுறேன்.
நீ ஈவினிங் வீட்ல ஒரு பூஜை இருக்கு, ரெடி ஆயிடு. நானா? இல்ல, நான் வரல. இங்க பாரு, வீட்ல இருக்க எல்லாருமே கலந்துக்க போறாங்க, நீ மட்டும் வரல எப்படி ஒத்துறா? வருஷம் திருவிழா ஆரம்பிச்சதும் வீட்ல அம்மனுக்கு புது புடவை வச்சு பூஜை பண்ணி அதை கொண்டு போய் அம்மனுக்கு சாத்துறது வழக்கம். அந்த பூஜை நீ சாயந்தரம் நம்ம வீட்டுல நடக்க போகுது. ஐயோ ஆனந்த், நான் வரலன்னு சொன்னா விட்டுடுங்களேன் ப்ளீஸ். இங்க பாரு உத்ரா, இப்படி ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நான் எங்க கூப்பிடுறேன்? சாமி கும்பிட்டு தானே கூப்பிடுறேன். இல்ல ஆனந்த், நான் வரத சுத்தமா உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அது வேற தெய்வ காரியம். இது பாருங்க, அங்க ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் என்னாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு உங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. உங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் தான் ராசி இல்லாத பொண்ணாச்சு. ஐயோ இல்ல உத்ரா, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏன் இப்படி நெகட்டிவா யோசிக்கிற? கொஞ்சம் பாசிட்டிவா யோசிக்கலாம்ல. சொன்னா கேளுங்க ஆனந்த், ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. அதெல்லாம் முடியாது உத்ரா. நீ சாயந்தரம் ரெடியா இருக்க, கண்டிப்பா பூஜையில கலந்துக்கிற, சரியா? நீ வர வர இல்ல வர. நான் சின்ன பொண்ணு. என்னம்மா? அம்மா, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆமா, மாப்பிள்ளை கிளம்பிக்கிட்டே இருக்காரு. மாப்பிள்ளை போனது கதவை தாப்பா போட்டுக்க, சரியா? சின்ன பொண்ணு, என்னங்க? சின்ன பொண்ணு, நான் வெளில போயிட்டு வரேன். நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. பார்த்து போயிட்டு வாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஏன் போறாரு இவரு? ஒன்னும் புரியலையே. சீக்கிரம் வண்டி எடுங்க, சீக்கிரம் எடுங்க வண்டிய. ஏப்பா சீக்கிரம் எடுப்பா வண்டிய. ஸ்டார்ட் ஆகலமா? என்னப்பா நீ? ஐயோ போயிட்டாரு அவரு. என்னப்பா நீ? ஹலோ, என்னங்க, நீங்க உடனே புறப்பட்டு ஊருக்கு வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. என்ன வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு முதல்ல வாங்க. ஓகே, சீக்கிரம் வாங்க. போயப்பா. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् गौरी माय दरलार दक्षत्वेकपति तपदीदादोस्पदे अष्टापदी नवपदी प्रकत्रा. ஏய், எல்லா பாவங்களையும் பண்ணிட்டு பரிகாரம் தேட கோவிலுக்கு வந்தியா? அங்க என்ன பாக்குற? இங்க பாரு.
என்ன சொன்ன? நீங்க பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேட வந்தீங்களான்னு கேட்டேன். நான் என்ன பாவம் பண்ணேன்? இப்படி கேக்குறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க என்கிட்ட மறைக்கலாம், இந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட மறைக்கலாம், ஆனா உங்க மனசாட்சி கிட்ட இருந்து மறைக்க முடியுமா? சக்தி, உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க எந்த பாவமும் பண்ணல? உங்களால சொல்ல முடியாது. இப்படி அடுத்து அடுத்து தப்பான காரியங்களே பண்ணிட்டு இருக்கீங்களே, அதனால என்ன சாதிச்சீங்க? இப்ப பாருங்க, உங்க வீட்ல யார் இருக்கா? நீங்களும் உங்க பொண்டாட்டியும் தானே? நீங்க பெத்த பசங்க கூட உங்ககிட்ட இல்லையே. வெறும் காசு பணத்தை மட்டும் சேர்த்தா பத்தாதுங்க. 4 மனுஷங்களை சம்பாதிக்கணும், அதுதான் முக்கியம். என்னதான் கை நிறைய காசு பணம் இருந்தாலும் கடைசி காலத்துல முடியாம படுத்துட்டா கை கொடுத்து உதவுறதுக்கு பெத்த பிள்ளைங்களாவது கூட இருக்கணும்.